இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50 விழுக்காடு வரி விதிப்பு அமலுக்கு வந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் இந்திய பொருட்கள் மீது ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பரஸ்பர வரி என்ற பெயரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 25% வரி கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுவதாக குற்றஞ்சாட்டி கடந்த 6ஆம் தேதி விதித்த மேலும் 25% வரியும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 50% வரி நேற்று அமலுக்கு வந்தது. இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்கள் மீதான வரி அதிக அளவில் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடல் உணவுப் பொருட்கள் மீதான வரி 58% உயரும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்றுமதியில் முதல் 2 இடங்களை வகிக்கும் கனடா, சிலிக்கு முறையே 35 மற்றும் 10% வரி மட்டுமே விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா இழப்பை சந்திக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளது. இயற்கை ரசாயனங்கள், அரைகலன் ஏற்றுமதி மீதான வரி முறையே 54 மற்றும் 52% உயரலாம் என்றும், அதிகபட்சமாக பின்னலாடைகள் மீது 63.9% வரியும், ஜவுளி மீது 59% வரியும் விதிக்கப்படும் என்றும் SBI ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்வதில் முதல் 2 இடங்கள் வகிக்கும் சீனா, வியட்நாமுக்கு முறையே 30 மற்றும் 20% மட்டுமே வரி உள்ளதால் இந்தியாவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கிறது. ரத்தினங்கள் மற்றும் நகை ஏற்றுமதி மீதான வரி 53.2% உயரும் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனால் 87,000 கோடி ரூபாய் அளவுக்கு நடைபெறும் ஏற்றுமதி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது. உருக்கு, அலுமினியம் மற்றும் தாமிர ஏற்றுமதி மீதான வரிமுறையே 50ஆகவும், 51.7ஆகவும், 51.3%ஆகவும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் வாகன ஏற்றுமதி மீதான வரி உயர்வு 26% இருக்கும் என்றும், இருப்பதிலேயே குறைந்தபட்சமாக சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி 3.85% உயரும் என்றும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மருந்து பொருட்கள் மீது எவ்வித வரியையும் அமெரிக்கா விதிக்கவில்லை. இது அமெரிக்காவுக்கு 40% அளவுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்தியாவுக்கு சற்று ஆறுதலாக அமைந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த 50% வரி விதிப்பு மூலம் இந்தியாவுக்கு 4,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.